உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். சமகால அரசியல் நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக தாயகத்திலிருந்து இருவரை இணைத்திருக்கின்றோம். ஒருவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டவாளர் காண்டீவன் அவர்கள், மற்றவர் தாயகத்தினுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். இருவரையும் இந்த நிலவர நிகழ்ச்சி கூடாக இணைத்துக் கொண்டு சமகாலத்தில் தாயகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் சார்ந்த விடயங்களை பேச இருக்கின்றோம். இருவரையும் அன்போடு தமிழ் முரசம் வானொலியின் சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் இருவருக்கும். வணக்கம் மனோவர்களே, வணக்கம் நிலவரம் நேயர்களே, வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் காண்டிவன, வணக்கம் தமிழ் முரசம் வானொலி தமிழ் உணர்வாளர்களே, வணக்கம். ஆமாம், தற்பொழுது முதலில் இருவரிடம் நான் முன்வைக்கின்ற கேள்வி இந்த ஐநாவினுடைய வரைவு சார்ந்த விடயங்கள் தான் முன்வைக்க இருக்கின்றேன். அண்மையில் ஒரு செய்தி வந்திருந்தது. ஐநாவினுடைய வரைவில் இனப்பிரச்சனை என்ற சொல் விலக்கப்பட்டு மோதல் என்ற சொல் இணைக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருந்தது. மீண்டும் அந்த மோதல் என்ற சொல் நீக்கப்பட்டு இன மோதல் என்ற சொல் இணைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதனுடைய உண்மைத்தன்மை சரியாக அறிய முடியாமல் இருக்கின்றது. இது சார்ந்த முதலில் காண்டிவர்கள் குறிப்பிடுங்கள். இந்த ஐநாவினுடைய வரைவு எந்த அடிப்படையில் வரையப்பட்டிருக்கின்றது? குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை வைக்கு முன்பாக இருக்கின்ற இந்த விடயம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட ஆணையோடு செய்யப்படுகிற விடயங்கள். எங்களுடைய இந்த வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு இன அடிப்பு, இனப்படுகொலையாக ஒரு இன அழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது 2010 ஆண்டுக்கு பின்பதான ஒரு காலச்சூழலிலே, விடுதலை போராட்டத்தினுடைய மௌனிப்புக்கு பின்பதான காலப்பகுதியிலேயே ஐக்கிய நாடுகள் அவைக்கு முன்னாலே கொண்டு வரப்படுகிற இந்த தீர்மானம் ஸ்ரீலங்கா இனப்படுகொலை அரசை பிணிக்கும் வகையிலே எந்த ஒரு தீர்மானத்தையும் அவர்களுக்கு முன்வைக்க முடியாது. அதாவது அவர்களுக்கு இருக்கின்ற விடயதானங்களின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நிலை மாறுகால நீதி ஏற்பாடுகளுக்கு அமைவாகத்தான் இந்த விடயங்களை அவர்களுக்கு முன்னகர்த்த முடியும். ஆகவே ஒரு இனப்படுகொலை விடயம் இங்கே நடந்தேறி இருக்கிறது என்கின்ற அந்த பொறுப்பு கூறலை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அங்கே தத்துவம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு தரப்பாக அரசியல் நிலைப்பாட்டாக நாங்கள் எடுத்து காவி வருகிற விடயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக 2011 ஆண்டிலிருந்தே நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவைக்கு இந்த பொறுப்பு கூறல் விடயங்களை கையாள முடியாது. ஆகவே இதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்று அல்லது ஒரு சிறப்பு நீதிமன்றத்துக்கு முன்னாலே பாரப்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பாதுகாப்பு சபையினூடாக நகர்த்துவதற்கு செயலாளர் நாயகம் முனைப்பு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த 30 நாங்கள் இந்த தீர்மானங்கள் என்று வருகிற பொழுது ஸ்ரீலங்கா அரசு இணைய அனுசரணை வழங்கி வருகிற வகையிலே 30 தீர்மானத்தோடு நாங்கள் இந்த விடயங்களை பேச விளைகிறோம். ஆகவே இந்த இன மோதல், இனப்பிரச்சனை, இன எத்னிக் கிரைசிஸ், எத்னிக் கன்ஃப்ளிக்ட் என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகங்களை உங்களுக்கு தெரியும், இங்கே நாங்கள் ஆரம்ப காலங்களிலே இங்கே இழைக்கப்பட்டது ஸ்ரீலங்காவினுடைய பிரசைகளுக்கு இழைக்கப்பட்டதான ஒரு வகையிலே தான் இந்த மனித குலத்துக்கு எதிரான மனிதாயமான சட்டங்கள், மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்ட வகையிலே அது இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்டதாகவும் தனித்தே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலை என்பதனை தமிழ் மக்கள் என்கின்ற சொல்களை மிக நாசூக்காக இந்த சபைகளிலே இருக்கின்ற இந்த இணைய அனுசரணை வழங்குகின்ற நாடுகளுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சியினுடைய அன்றைய பொறுப்பிலே பல காலகட்டங்களில் தலைமையேற்றிருந்தவர்கள் இந்த சொற்பிரயோகங்களிலே நாங்கள் அழுத்த திருத்தமாக சொல்லி வந்த பல விடயங்களை அவர்கள் அங்கே
அழுத்தி செழியாது இந்த அரசனுடைய அனுசரணையோடு வருகிற ஒரு தீர்மானம் ஏதோ ஒரு வகையிலே வந்துவிட வேண்டும் என்கின்ற வகையிலே முனைப்பு காட்டி நின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சியினுடைய செயற்பாடுதான் இந்த இடத்துக்கு அதை தள்ளி இருக்கிறது. இது குறிப்பாக நான் ஒரு விடயத்தோடு நான் ராஜ்குமாரிடம் இந்த விடயத்தை நீங்கள் கேட்கலாம் மேலதிகமாக. இந்த மனித உரிமைகளினுடைய கடந்த ஆக குறைந்தது 2004 இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 20 வருடங்களுக்கு மேலாக லூயிஸ் ஆபர் அம்மையார் ஆணையாளராக இருந்த பொழுது மனித உரிமைகள் அவையினுடைய ஆணையாளராக, அதற்கு பிறகு நவநீதம் பிள்ளை அம்மையார், அதற்கு பிறகு உசைன், அதற்கு பிறகு பெச்லி அம்மையார் அவர்கள், அதற்கு பிறகு இப்பொழுது போல்டாகர் அவர்கள் என்ற வகையிலே பார்க்கிற பொழுது ஆக குறைந்தது இந்த கடந்த காலங்களிலே மனித உரிமைகள் அமைப்பினுடைய ஆணையாளர்கள் இருந்தவர்கள் கூட பொறுப்பு கூறல் என்கின்ற விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவைக்கு முன்னாலே செய்ய முடியாது, அதனை சர்வதேச குற்றவியலுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை 2021 இந்த நிபுணர்கள் எல்லோருமாக கையெழுத்திட்டு ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் இந்த கட்டமைப்புகளை வேலை செய்தார்கள். குறிப்பாக இந்த லூயிஸ் ஆபர் அம்மையார், பெச்லி அம்மையார், அதே போல நவநீதம் பிள்ளை, ஹுசைன் போன்றவர்கள் கையெழுத்திட்ட அந்த பெச்லி அம்மையார்கள் இருந்த பொழுது அந்த ஏனைய மூவர்களும் கையெழுத்திட்டு அவர்களோடு இன்னும் 15க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்ட ஆவணங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆவணங்களாக இருந்து கொண்டு இருக்கிற பொழுது இன்றைக்கு புதிய அரசு உங்களுக்கு தெரியும் மைத்திரியில இருந்து மாறி மாறி இந்த வருகிற இந்த புதிய அரசுகள் ஒன்றை செய்யும் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் தளத்தில் இருக்கின்ற தரப்பை பாவித்துக் கொண்டு இந்த இனத்தை காட்டி கொடுக்கிற வேலையை இந்த தமிழ் தரப்புகள் தொடர்ந்து செய்து வருகிற அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு புதிதாக இருக்கிற இந்த ஆணையாளரும் புதிய அரசுக்கு நாங்கள் காலக்கெடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற வகையிலே 13 வருடங்களிலும் இல்லாத வகையிலே மிகவும் நீர்த்து போன ஒரு தீர்மானத்தை அங்கே முன்மொழிந்திருக்கிறார். அதன் வகையிலே இந்த சொல்லாடல்கள்ல நாங்கள் உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் இதுல தமிழ் மக்கள் என்பது இந்த சொல்லு பாவிக்கப்பட வேண்டும், இனப்படுகொலை என்ற சொல்லு பாவிக்கப்பட வேண்டும். அதே போல இங்கே நடந்தது 2 இனங்களுக்கு இடையிலே ஒரு இன மோதலாக அந்த இன அழிப்பாக இனப்படுகொலையாக மாற்றப்பட்ட விடயங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்த வருகிற பொழுது தமிழ் தேசிய தரப்பிலே ஜனநாயக அங்கீகாரம் பெற்றவர்களாக தமிழ் தேசிய நீக்கம் செய்து கொண்டிருந்த இந்த தரப்புகள் தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கிறவர் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய இந்த மனித உரிமைகள் தீர்மானத்திலே அவர் ஆகஸ்ட் மாதம் அளவிலே இங்கிலாந்துக்கு விஜயம் செய்து அவர்களோடு செய்து இந்த சதிக்கு அவர் முற்றுமுழுதாக பொறுப்பாளியாக்கப்பட வேண்டியவர். அதே போன்று 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அவர்கள் பேசாமடந்தைகளாக இருக்கிற பொழுது இவ்வாறான விடயங்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தனித்தே நின்று பல இடங்களிலும் பேச வேண்டிய ஒரு தேவையை நாங்கள் வெகுவாக உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் 11ஆம் ஆண்டில இருந்து இந்த இனப்படுகொலை, இனமுறுகல், இந்த விடயங்கள் சார்ந்து மிக ஆழமான வார்த்தை பிரயோகங்களை வலியுறுத்தி வருகிறோம். மனித உரிமை அவைக்கு இன்னும் ஸ்ரீலங்கா அரசு, அதாவது அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசுக்கு கால கொடுப்ப நீடிப்பை வழங்குவதற்கான ஒரு தீர்மானமாக மிகவும் பலவீனமான இனம் முற்றுமுழுதாக இந்த தீர்மானங்களுக்குள்ளே எங்களுடைய அனைத்து உரிமைகளையும் நாங்கள் சர்வதேச இந்த நீதி பொறிமுறைக்கூடாக கிடைக்கக்கூடிய அனைத்து நிவாரணங்களையும் இல்லாது செய்கின்ற வகையிலே ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இந்த தீர்மானம் அமைகிறது. அந்த வகையிலே இந்த வார்த்தைகள் அடிக்கடி மாற்றப்படுவதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக நாங்கள் எங்களையும் சேர்த்துத்தான் அதிலே சொல்லுகிறோம். நாங்கள் இன்னும் கடுமையாக மிக ஆழமாக இந்த இடங்களிலே எங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டிய தேவையை வெகுவாக உணர்கிறோம். உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று பல விடயங்களை தெளிவாக மத உறவுகளுக்கு விளக்கியிருக்கின்றீர்கள். இந்த இடத்தை ராஜ்குமாரிடம் வருகின்றேன். அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டுமென்ற கருத்தை முன்வைத்து, அத்தோடு சர்வதேச விசாரணை வேண்டுமென்ற கருத்தையும் முன்வைத்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஐநாவுக்கு முன்பாகவும் வருடத்துக்கு 2 தடவை போராட்டங்கள் நடைபெறுகின்றது. ஐநாவுக்கு உள்ளேயும் தொடர்ச்சியாக பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அதேபோன்று தாயகத்திலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ராஜ்குமார் அவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய போராட்டத்தை முன்னின்று நடாத்தி வருகின்றார். நீண்ட நாட்களாக நடத்தி வருகின்றார்கள். இந்த ஐநாவினுடைய பிரதிநிதிகளும் அடிக்கடி சென்று வருகின்ற போது இவற்றையெல்லாம் கண்காணித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இவர்களுடைய இந்த பிரேரணையில்
சர்வதேச பொறுப்புத்தன்மை முறையாக சொல்லப்படவில்லை, தமிழ் மக்களுடைய சுயாட்சி சார்ந்து முறையாக சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தாயகத்திலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான பாதுகாப்போ அல்லது சாட்சிகளுக்கான பாதுகாப்போ அங்கே முன்வைக்கப்படவில்லை. இது சார்ந்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது ராஜ்குமார்? வணக்கம். இன்றைக்கு 3150 நாளாக சுழற்சி முறை உணவு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இது தமிழ் இனத்தின் ஒரு 77 வருட பிரச்சனை. தொடர்ந்து தமிழ் இனத்துக்கான ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறது என்றதை உலகத்துல இன்றைக்கும் பேசப்படுற ஒரு பேசு பொருளா உலக அவையில, ஐநா அவையில எங்களோட பிரச்சனை பேசப்பட்டு கொண்டிருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி, காண்டிவண்ணையும் சொன்ன மாதிரி பல திருத்தங்கள், பல விட்டு கொடுப்புகள் நடக்கிறது. இந்த பின்னணி இந்த அதாவது இந்த பூகோள நலன் சார்ந்த ஒரு அரசை செயற்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். அப்ப அதுக்குள்ள நாங்கள் இப்ப எறும்பு கடிச்சா தான் அந்த வலிமை தெரியும். நாங்கள் எறும்பு நாங்கள் சாதாரண நினைக்கிறது கடிச்ச பிற வலிமை தெரியும். அதே மாதிரி தமிழர்கள பிரச்சனை இந்த உலகத்துல ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது என்றதுக்கு இது ஒரு சான்று. ஆனா அதுக்கு ஆன பொறிமுறைகளை நாங்கள் அந்த உலக ஒழுங்குல, உலகத்தோட பொருந்தி கொள்ற ஒழுங்குல எங்களோட செயற்பாடு தளத்தை எந்த அளவுக்கு முன்னெடுத்துக்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு நேரடியா பகிரங்கமாக கதைக்கப்போனா அந்த பூகோள நலன் சார்ந்து பூகோள விடயங்களை அதிகம் பேசுறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அந்த காண்டிவண்ணா அது சார்ந்த பல விடயங்களை கடந்த காலங்களில் பேசியிருக்கிற அந்த ரீதியில நாங்களும் அதுகளை பார்த்து அதுகளை கேட்டுத்தான் மிக விஷயங்களை அறிஞ்சது கொண்டது. பாதிக்கப்பட்ட தரப்புகளா ஒரு நம்பிக்கை வரக்கூடிய தரப்புகளா முக்கியமா சட்டத்தண்ணி காண்டிவண்ட அந்த உரை அவற்ற பேட்டிகள் பல ஊடகங்கள்ல புலம்பெயர் தமிழர்களும் ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்த சூழல். அந்த ரீதியில நாங்கள் அதுக்கு பின்பு இந்த விஷயங்களை அவதானிக்கல நீண்ட காத்திருப்புல நாங்கள் பல விடயங்களை காண்டு கொள்றோம். எங்களோட விடுதலை சார்ந்த விடயங்கள்ல, அந்த நினைவேந்தல் விடயங்கள்ல இருந்து நாங்கள் செயற்பாட்டு தளத்துல ஒரு எங்களுக்கான இலக்க அடைகிறதுக்கான அந்த வெளிநாடுகளோடான எங்களோட வெளியுறவு தொடர்பாடல் எந்த அளவுக்கு நாங்கள் அதை செய்திருக்கிறோம், அதுல நாங்கள் எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம் என்றதை நாங்கள் உணர்ந்து எங்களை அடுத்து, அதாவது இன்னொருவர் செய்வார் என்றதை தாண்டி நாங்கள் அதை எப்படி செய்வோம் விடுதலை சார்ந்து இன்றைக்கு உயிரை இன்றைக்கும் 12 குமரப்பா பிள்ளை 12 வேங்கைகள் துருவத்தனத்தால தங்களோட உயிரை இந்த மண்ணுக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு முக்கியமான நாள். அதுல நாங்கள் இன்றைக்கு பேசுறோம். அது அவர்கள அந்த வித்துடல கூட நாங்கள் நேரடியாக அதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு தலாலிலிருந்து கொண்டிருக்கல அதை அஞ்சலித்த நாங்கள் அவர்களை யோசிக்கல. இந்த விடயங்கள் எங்களுக்கு நெஞ்சே வடித்து விடும் போல கோபங்கள் இருந்தாலும் எங்களோட இன விடுதலைக்காக வேண்டி அவர்கள் அவ்வளவு துணிந்து நாங்கள் விடுதலையை மீட்டெடுப்போம் என்றதுக்காக வேண்டி தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்கள். அந்த ரீதியில நாங்கள் எங்களோட காணாமல் ஆக்கப்பட்ட அந்த தாய்மாரும் அந்த உறுதியோட எங்களுக்கான இறுதி இலக்கு தமிழ் இறையாண்மைதான் என்ற இலக்கோட எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்து வாரம். அதுல இந்த ஐநா என்ற விடயத்துல நாங்கள் யோசிக்கிறோம். இப்ப நாங்கள் இவ்வளவு காலம் பல முறை சந்தர்ப்பம் கிடைச்சது எங்களுக்கு ஐநாவுக்கு போறதுக்குரிய அழைப்புகள் பல தமிழ் தரப்புகளாலையும் அழைக்கப்பட்டது. ஆனா ஐநா நேரடியா அழைத்தா நாங்கள் போறதுன்றது ஒரு கொள்கையோட, அதாவது நாங்க உறுதியோட நிக்கிறோம். அந்த ரீதியில நாங்கள் ஐநா ஒரு தீர்வாக நாங்க நினைக்கல. ஆனா அதை வச்சு கொண்டு தமிழக பிரச்சனை எங்களுக்கான பேசு பொருளாக உலகத்துல நாங்கள் எங்களுக்கான தீர்வை பெறதுக்கு ஒரு வாய்ப்பா பாவிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். அதாவது உலக நாகரிகத்துல நாங்க பொருந்தி கொள்ளணும்டா தமிழர்கள் ஒரு தேசமாக வாழ்றதுக்கு இருக்கிறதுக்கு அந்த இளமையை மீள பெறுறதுக்கு தமிழர்கள் சவுதி வாய்ந்த இனம் என்று சொல்றதுக்கு அந்த 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 களத்தை நாங்கள் பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறோம். தமிழ், அதாவது பாதிக்கப்பட்ட அம்மா மேட்டர் பொறுத்தவரையில இந்த ஐநாவென்ற ஒரு விடயமே ஒரு கவலையும் கண்ணீருமான ஒரு விடயம் தான். அது ஒரு பூகோள நலஞ்சார்ந்து பெரிய நாடுகள் சார்ந்து நடக்கிற பிரச்சனையில நாங்கள் சிக்கி இருக்கிறோம். ஆனா எறும்புண்ட கடிக்கும் போது அந்த வலி தெரியும். ஐநா தொடர் வரும்போதும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போதும் அடிக்கடி திருத்தங்கள் ஏற்படுத்தும் போதும் அந்த வலிமை தெரியுது, எங்கள் தமிழகத்தை வலிமை தெரியுது. தொடர்ந்து நம்பிக்கையோட போராடுவோம். அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நாங்கள் அந்த இலக்கு அடைகிறதுக்கு நாங்கள் எல்லோரும் தமிழின விடுதலை சார்ந்தவர்களாக அதாவது தேர்தல் அரசியல் சார்ந்தும் தமிழ் மக்களை தெளிவூட்டிய ரீதியாக, அதாவது எங்களுக்கு எதிர்காலத்துல
நடக்க போற ஆபத்துகளின், அதாவது சிங்கள கட்சிகள் தமிழர்த்த மனங்கள்ல தமிழர்ன்ற தேசியத்தை உடைக்கிறதுக்குரிய வேலை திட்டங்களை தந்திரமா செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்குத்தான் இந்த காலக்கெடுக்குல ஐநாண்ட இந்த காலக்கெடுக்குல நாங்கள் தீவிரமான வேலை செய்யற ஒரு பெரிய ஒரு பணியோட நாங்கள் எங்கள் தோல் மீது சுமத்தப்படும். தொடர்ந்து நான் சட்டவாளர் காண்டிமர்களிடம் வருகின்றேன். அதாவது கடந்த 16 ஆண்டுகளாக 13ஆம் திருத்தச் சட்டம், ஒற்றை ஆட்சி, சமஷ்டி என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது. இப்போதும் அது பூதாகரப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதிலே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தெளிவுபடுத்தி வருகின்றோம். இருந்தாலும் இந்த குழப்பங்கள் சில இடங்களிலே இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. அந்த வகையிலே ஒற்றை ஆட்சிக்கும் சமஷ்டிக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? இன்றைக்கு காலையில நாங்கள் தீர்வில் அந்த பன்னிரு வேங்கைகளினுடைய உடல்கள் வித்துடல்கள் தகனம் செய்யப்பட்ட இடத்திலே காலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், சிவாஜிலிங்கம் அண்ணன் போன்றவர்கள் உள்ளிட்டு அந்த நானும் சென்றிருந்தேன். அந்த அஞ்சலிகளை நாங்கள் அங்கே செய்து அகவணக்கம் செய்து அந்த இடத்திலே இந்த இனத்தினுடைய விடிவுக்காக, இந்திய வல்லாதிக்கத்துக்கு எதிராக தங்களை ஆகுதியாக்கி கொண்ட அந்த வீர மறவர்களை நாங்கள் நினைந்து கொண்டிருக்கிற ஒரு நாளிலேதான் இந்த விடயங்களை மிக ஆழமாக பேசுகிறோம். இதிலே எல்லோரும் தவிர்க்க முனைகிற ஒரு விடயம் மிக முக்கியமானது. விடுதலை போராட்டம் 33 வருடங்களாக, ஆக குறைந்தது 76 மே 14 விடுதலை புலிகளுடைய அரசியல் அமைப்போடு அந்த யாப்பின் ஊடாக அந்த அமைப்பு உருவாக்கம் பெற்று 2009 மே 18ஆம் ஆண்டு வாக்கிலே அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகிற பொழுது 33 வருடங்களை கடந்து நிற்கிற அந்த போராட்டத்தினுடைய அரசியலை மறந்து செய்ய விரும்புகிறவர்கள் பாவிக்கின்ற அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. அதாவது திலீபனை வைத்து அரசியல் செய்கிறார்கள். தீர்விலே இன்றைக்கு நாங்கள் விளக்கு கொடுத்தியதற்கும் அவர்கள் நிச்சயமாக இதே வார்த்தை பிரயோகங்களை அவர்கள் பிரயோகிக்க முடியும். ஆனால் இதிலே இருக்கிற மிக ஆழமான விஷயம், இந்த மண்ணுக்காக உயிர் நீத்த தியாக தீபம் திலீபன் அவர்கள் குரல் எடுத்ததோர் குயில் படுத்தது, குமரி நின்றதோர் புயல் படுத்தது, தரமறுத்திடும் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது என்று சொல்லி அந்த புதுவை ரத்தினதுரை அண்ணன் அவர்களுடைய வரிகள், ஊரளவில் போத்த கொடி வேறிழந்தது, ஊரில் உள்ள கண்களெல்லாம் நீரிழந்தது, நாவரண்டு நாதமணி பேச்சிலந்து பூச்சுருண்ட மாதிரி போய் முடிந்து போனானே எங்கள் அண்ணன் என்கின்ற அந்த அந்த அதியுச்ச தியாகங்களை கொண்ட அந்த 38வது ஆண்டை கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் தான் நாங்கள் முடித்து, இப்போ கடந்த ஒரு கிழமைக்கு முன்பதாக முடித்து நாங்கள் இப்பொழுது இந்த பன்னிரு வீரவங்கைகளுடைய இந்த அரசியலை பேசுகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் தமிழீழம் என்கின்ற ஒரு தாயக கனவை வரித்து கொண்டு அந்த கனவுக்காக அவர்கள் உயிர் நீத்தார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த 77 வருட கால இந்த அரசியலிலே அது விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். தமிழ் மக்களினுடைய ஈழத்தமிழினுடைய பாதுகாப்புக்காக எங்கள் கைகளிலே வலிந்து ஆயுதங்கள் திணிக்கப்பட்டது. எங்களுடைய தாயகத்தை பாதுகாக்க வேண்டியதும் எங்கள் அடிப்பில் இருந்து இனப்படுகொலையிலிருந்து தப்பிக்கொள்வதற்காகவும் அது சர்வதேச சட்டங்கள் கூட இன்றைக்கு சொல்லி நிற்கிறது. அதற்கு ஆயுதங்கள் தூக்குவதற்கு அந்த தரப்புக்கு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உரித்துக்கள் இருப்பதாகவும், ஒரு இரத்த கலரியின் பால் தான் சுயநிர்ணய உரிமை பிறப்பதாக உலக வரலாற்றிலே ஒரு இரத்த கலரி இல்லாமல் இந்த நாடும் விடுதலை அடைந்ததாகவும் வரலாறு இல்லை. ஆகவே அதாவது விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரையிலே 77 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழீழம் என்கின்ற ஒரு கனவை வரித்து கொண்டு இந்த போராட்டம், நான் 23ஆம் ஆண்டிலே இந்த தமிழீழம் என்கின்ற வார்த்தை பிரயோகம் முதலாக வருகிற அந்த வரலாற்றினூடாக பார்க்கிற பொழுது அந்த தமிழீழம் 23ஆம் ஆண்டு இருந்த தமிழீழத்தை நாங்கள் 53 வருடங்களுக்கு பிறகு 76ஆம் ஆண்டு தான் மீண்டும் பாவிக்கிறோம். ஆகவே இந்த 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 அரசியல் 76ஆம் ஆண்டு அரசியல் தீர்மானத்தை போட்டது, தமிழகத்தினுடைய தீர்மானத்தை போட்டது எங்களுடைய ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்ட அரசியல் தலைமை வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலமாக. ஆகவே அந்த 33 வருட வரலாற்றை கடத்தியவர்களாக எங்களுடைய கனவை, என்னதும் ராஜ்குமாரனதும் மனோவினுடைய கனவுகளையும் தான் அவர்கள் சுமந்து அந்த போராட்ட வரலாற்றை நடத்தி இருந்தார்கள். ஆகவே விடுதலை போராட்டம் தனிநாட்டை கோரியது என்பது ஈழத்தமிழினமாக என்னுடைய சுயநிர்ணய உரிமை பராதீனப்படுத்தப்பட முடியாதது, எவராலும் பறிக்கப்பட முடியாது. அது என்னோடு பிறப்புரிமையாக என்னோடு ஒட்டி பிறந்த ஒரு உரிமை. அதனை எவரும் ஒரு சட்டம் போட்டும் தடுத்து விட முடியாது. இன்றைக்கு சர்வதேசத்திலே பேசப்படுகிற விடயங்கள் 8000க்கும் மேற்பட்ட சட்ட நிபுணர்கள் இலங்கையினுடைய 6ஆம் சரத்து சட்டங்களுக்கு முரணானது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த இடத்திலே இந்த விடுதலை போராட்டம்
அந்த விடுதலை புலிகளுடைய அரசியலை பேசாதீர்கள், விடுதலை புலிகளை அரசியலுக்காக அவர்களுடைய தியாகங்களை கொச்சப்படுத்தாதீர்கள், அரசியல் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற தரப்பு சார்ந்து நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அவர்கள் கடத்த முனைகிற விஷயம் இன்றைக்கு 13 ஏற்றுக்கொண்டு 13க்குள்ளே ஒற்றையாட்சிக்குள்ளே அனைத்து இருந்த அதிகாரங்களும் பறிக்கப்பட்டதற்கு பிறகும் 13 கோருபவர்கள் மிக ஆழமாக இந்த இன அழிப்பு அந்த 13ஆம் திருத்த சட்டம் இருந்து கொண்டிருக்கிற பொழுதே நடந்தும் ஏறி இருக்கிற பொழுது இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை வலியுறுத்துகிற தரப்பினர் தான் புலிகளை வைத்து அரசியல் செய்கிறோம் என்கின்ற அந்த விடயத்தை முன்வைக்க வருகிறார்கள். இதுல மிக ஆழமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், புலிகள் இல்லை என்று சொன்னால் இந்த அரசியலை நாங்கள் பேச முடியாது. இன்றைக்கு சர்வதேசத்துல இனப்படுகொலை நடந்ததாக ஈழ தமிழினம் பாதுகாப்பற்ற ஒரு இனமாக விடுதலை புலிகளுக்கு பின்பான காலத்திலே இன்னும் பயங்கரமான ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர் இன அழிப்புக்கு உள்ளாகி வருகிறது என்று சொன்னால் விடுதலை புலிகளுடைய காலம் நாங்கள் பேசியே ஆக வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டம். ஆகவே இந்த விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத போராட்டம் என்பது இன்றைக்கு இன அழிப்பாக இனப்படுகொலையாக ஒரு பாதுகாப்பற்ற இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருப்பதற்கு திலீபனுடைய தமிழீழ கனவும் இந்த 12 வேங்கைகள் இந்திய வல்லாதிக்கம் அந்த 13ஆம் திருத்த சட்டத்தை எங்கள் மீது திணித்து அதற்கு பலியாகி கொண்ட இந்த 12 வேங்கைகள் இன்றைக்கு அந்த தீபத்தை ஏற்றியவர் உங்களுக்கு தெரியும். அந்த 12 வேங்கைகளிலே அன்பழகன் என்று ஒரு வரும் வீரச்சாவடைந்திருந்தார் போராளி. அவருடைய சொந்த அண்ணனான நடனசிகாமணி தான் இன்றைக்கு அந்த தீபத்தை ஏற்றினார். அவர் மிக உணர்ச்சி வசப்பட்டவராக இன்றைக்கு நாங்கள் 38 வருடங்கள் கடந்தும் அதற்கு தீர்வு அற்று இந்த இந்திய வல்லாதிக்கம் 13ஆம் திருத்த சட்டத்துக்குள்ள இந்த இனத்தை அளிக்கிற இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கக்குள்ள இந்த 13க்குள்ள சமஷ்டி இருக்குது, 13க்குள்ள அதிகார பரவலாக்கம் இருக்கு, தமிழக சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது வேற யாரும் இல்லை. தந்தை செல்வா தமிழீழத்தை கூறிய தந்தை செல்வாவினுடைய மகனுடைய துணைவியார் சட்டத்துறை பேராசிரியர் நிர்மலா அவர்கள் சொல்லுகிறார்கள் 13ல சுயநிர்ணய உரிமை இருக்கிறது. டெரோவினுடைய மாநாடு ஒன்று 2014ஆம் ஆண்டு இடம்பெறுகிற பொழுது அந்த ஒற்றையாட்சிக்கு கீழே உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த ஒற்றையாட்சி காணியினுடைய உடைமை சொத்துவம் உரித்து மாகாணங்களுக்கு வழங்க முடியாது என்று 33 தீர்ப்புகளுக்கு மேலால இந்த உரிமைகள் பறிக்கப்பட்டதுக்கு பிறகும் 13 கோருகிற இந்த தரப்புகளை நாங்கள் அடையாளம் காணுவோம். அந்த இடத்திலேதான் இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி என்கின்ற விடயத்திலே இந்த இனம் உங்களுக்கு தெரியும் கன்ஃபெடரேஷன் என்று சொல்லுகிற அதாவது பூலிங் ஆஃப் சவரனிட்டி 2 விடயத்தை சொல்வார். நான் அந்த கருத்திலே உடன்பாடு இல்லை. ஆனால் இன்னைக்கு அகாடமிக்ஸா கல்வியலாளர்கள் இந்த கருத்துக்களை முன்வைப்பதனாலே அது சார்ந்த எனக்கு ஒரு பாரிய விமர்சனமும் இருக்கிறது. ஆனால் அதனை நான் ஒரு புறம் வைத்து விட்டு இந்த சமஷ்டி என்பதிலே 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று மத்தியிலே இருக்கிற அதிகாரங்கள், அதாவது நாங்கள் அந்த இடத்திலே அனுமதித்து விடுவோம். இறமை என்பது ஒரு இடத்திலே மத்தியிலே இருந்தது. கால ஓட்டங்களிலே பல் தேசிய இனம் இருக்கிற ஒரு நாட்டில் மற்ற நாடுகள் வளர்ச்சியடைந்து மற்ற இனங்கள் வளர்ச்சியடைந்து மத்தியிலே குவிக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தங்களுடைய பொருளாதார அரசியல் வளங்களை தக்க வைப்பதற்காக அவர்கள் போராடுகிற பொழுது மத்தியிலே இருந்த இறமை பகிரப்படுவதாக மேலே இருந்து கீழே வருகிற அந்த ஷேரிங் சவரனிட்டி என்று சொல்வார்கள். அது எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றிலே நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை அல்ல. அதாவது இதை குறிப்பாக நீங்க வழங்கிக் கொள்வோம். இந்த சமஷ்டியில மத்தியில நாங்கள் ஒப்புக்கொண்டு விடுவோம். இறமை என்பது எங்களுடைய இறமை எல்லாமே இந்த பல்லினங்கள், அதாவது சிங்கள தமிழ் இனம் என்கின்ற 2 இனத்தினுடைய இறமையும் ஒரு மத்தியிலே இருந்தது. மத்தியிலே இருந்த இறமையிலே நாங்கள் இப்போது பகிர்ந்து கொள்கிறோம் என்கின்ற அடிப்படையிலான இந்த சமஷ்டி ஷேரிங் சவரனிட்டி, இதனைத்தான் இன்றைக்கு பலதரப்பும் பேசப்படுகிறது. ஆனால் கஜேந்திரகுமார் அவர்களுடைய இந்த வியாக்கியானத்தில் அவர் மிக ஆழமாக சொல்வார் பூலிங் ஆஃப் சவரனிட்டி என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு யூரோப்பியன் யூனியன் ஒரு கன்ஃபெடரேஷனாக சொல்வார்கள். தாங்கள் இறமை கொண்ட ஒரு தேசமாக இருந்து கொண்டு நாடாக இருந்து கொண்டு நாணயத்துக்காக பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தப்பி பிழைத்துக் கொள்வதற்காக இந்த விடயங்களை நகர்த்துகிற பொழுது நாங்கள் இறமையை தக்க வைத்துக் கொண்டுங்களிலே ஒரு சில விடயங்களிலே இணைந்து கொண்டு இந்த யூரோப்பியன் யூனியனை உருவாக்குகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு. ஆகவே இறமையை மீளவும் நாங்கள் விரும்பிய பொழுது எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஷேரிங் சவரனிட்டி என்று சொன்னால் அந்த எங்களுக்கு பகிரப்பட்டு இருக்கிற அதிகாரங்களை மீளவும் மத்திய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயமாக இருக்கிற இந்த இந்தியா போன்ற அரைகுறை சமஷ்டி என்று சொல்லப்படுகிற இந்த நாடுகளை நாங்கள் உதாரணம் காட்டி பார்க்கலாம். ஆகவே ஒரு ரத்தம் தோய்ந்து ஒரு அழிப்புக்கு இனப்படுகொலைக்கு உள்ளான ஒரு இனம் இந்த இடங்களை மிக ஆழமாக இருக்கணும். ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற இந்த 13 முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டு எங்களுடைய இறமை தேசம் அங்கீகரிக்கப்பட்ட வகையிலே நாங்கள் இறமையோடு இருந்த இனமாக நாங்கள் அங்கீகரிக்கப்படுகிற பொழுது மட்டுமே தான் இந்த ஸ்ரீலங்கா தேசத்தோடு எந்த இறமையோடு நாங்கள் ஒரு கூட்டாட்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற வகையில இந்த அரசியலை பார்க்க முடியும். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இன அழிப்பு செய்யப்பட்ட தமிழினம் ஸ்ரீலங்கா அரசினாலே இன அழிப்பு செய்யப்பட்டது. ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஆங்கிலேய காலனித்துவம் மீளவும் சிங்கள காலனித்துவத்திடம் எங்களுடைய அரசை சிக்க வைத்து விட்டு இந்த காட்சி அமைப்பு
எண்ணிக்கையிலே பெரும்பான்மையான சிங்கள பௌத்த பேரினவாதிகளிடம் கையெழுத்து சென்றவையினாலே அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த இனத்தை பாதுகாப்பது என்று சொன்னால் இனம் தன்னைத்தானே ஆளுகிற சுயாட்சி கட்டமைப்பிலே சட்டங்களை இயக்கி கொண்டு செல்லக்கூடிய அதிகார கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில அந்த இனம் பாதுகாக்கிற ஒரு தீர்வை அடைய முடியும் என்று சட்டங்கள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடமிருந்து ஆட்சி அதிகாரங்களை பெற வேண்டும், இல்லை என்றால் எங்களுக்கு ஒரு வழி இல்லை என்று சொல்லுகிற இந்த அரசியல் முடிச்சு மாறிகளை நாங்கள் இந்த அரசியலிலிருந்து முற்று முழுதாக களைய வேண்டும். அந்த இடத்திலேதான் இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசு தமிழினத்தை ஆள முடியாது என்பதுதான் சர்வதேசத்தினுடைய இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற நீதி. இனப்படுகொலை செய்த இனத்தை மீண்டும் இனப்படுகொலை செய்த இனம் ஆள முடியாது. இதுதான் சர்வதேச உலக வரலாற்றிலே இருக்கிற சட்டம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கே சட்டத்தை தெரிந்து கொண்ட சட்ட நிபுணர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த காட்டி கொடுப்பை செய்கிறார்கள். சம்பந்தனிலிருந்து சுமந்தனர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற இந்த சட்டவாளர்கள் இதை காட்டி கொடுப்பார். ஆகவே இதை பற்றி மிக ஆழமாக எனக்கு பேச முடியும். ஆகவே சமஷ்டி ஒற்றையாட்சி என்கின்ற இந்த விடயங்களிலே பூலிங் ஆஃப் சாவர்னிட்டி என்று சொல்லுகிற வகையிலே இறமை கொண்ட தேசிய இனமாக நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுடைய அதிகாரங்களிலே எதனை நாங்கள் கொடுத்து ஒரு கூட்டாட்சிக்கு தயாராகிறோம் இல்லையே, ஒரே ஒரு கோரிக்கை நான் இதுல மிக ஆழமா வைக்கலாம். இந்த 13 சுய உரிமை இருக்குது என்று சொல்லுகிறவர்கள், அல்லாட்டி அங்க சுயாட்சி சம்பந்தமான அதிகார பரவலாக்கம் இடம்பெற்று இருக்கிற என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு மிக சிறப்பான விஷயத்தை இதுல பாதிக்க முடியும். கடந்த 37 வருடங்களாக ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே நீங்கள் சொல்வது போல ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கே இருந்திருந்தால், நீங்கள் சொல்வது போல அதிகாரங்கள் அங்கே பகிரப்பட்டிருந்தால், அந்த அதிகாரங்களையும் மீள ஸ்ரீலங்கா இந்த பௌத்த பேரினவாதம் பறித்து எடுத்துக் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் ஒரு வெளியக சுயநிர்ணய உரிமைக்கு போகக்கூடிய அந்த இடத்திலே இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல 37 வருடங்களாக கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்து எடுத்திருக்கிறபடியால் உள்ளக சுயநிர்ணய உரிமை மறுக்கப்பட்ட இனமாக நீங்கள் சொல்வது போல அங்கே ஏதாவது கொடுக்கப்பட்ட அது உள்ளக நிர்மலா அவர்கள் சொன்னார்கள், அங்கே உள்ளக சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளக சுயநிர்ணய உரிமை மறுக்கப்பட்டால் நிச்சயமாக சர்வதேச சட்டங்கள் சொல்லி நிற்கிறது வெளியக சுயநிர்ணய உரிமைக்கு உறுதியுடைய இனமாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே 37 வருடங்களாக மறுக்கப்பட்ட இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தில் ஏதோ அதிகாரங்கள் இருக்கிறது என்ற தரப்பு கூட இன்றைக்கு நாங்கள் 37 வருடங்களா அதுவும் எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனப்படுகொலையோடு சேர்த்து வெளியக சுயநிர்ணய உரிமையை கோருவதற்கான ஒரு இனமாக நாங்கள் இருந்து கொண்டும் துரதிர்ஷ்டவசமாக தொடர்ந்தும் நாங்கள் அதாவது விடுதலை போராட்ட மௌனிப்பு என்பதான 15 வருட கால பகுதியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான இந்த அரசியல் தலைமை மட்டும்தான் இந்த விடயத்தை முன்னேற்கிறது. அதிலேதான் இந்த ராஜ்குமாரனுடைய இந்த 3000 நாட்களை தாண்டி நிற்கின்ற இந்த காணாமல் போன அம்மார்களை நான் பல தடவை சந்தித்து இருக்கிறேன். அந்த கொட்டிலுக்குள்ள அந்த தகர கொட்டிலுக்குள்ள எலும்பி நின்றா தலைமுட்டக்கூடிய அந்த தகரத்துக்குள்ள அடிப்படை வாழ்வாதாரங்களை எதுவுமே இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண்மகனை ஒரு தலைமைத்துவத்தை இழந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை இன்றும் கொண்டு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இருக்கிற அந்த மனோ வலிமை, அந்த வலிமையை கொடுத்திருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய அவர்களுடைய இழப்புகள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தந்தை செல்வா சொன்னதாக இன்றைக்கு சொல்லிக்கொண்டு இந்த மக்களை பலவீனப்படுத்துற இனி தமிழ் மக்களை கடவுள்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இந்த தமிழ் இனம் ஒன்றுபட்டால் இந்த தமிழ் தேசிய இனம் தனி நாடு அடைவதற்கான அரசியலை எவராலும் தடுக்க முடியாது. தமிழ் தேசிய இனம் ஒன்றுபட வேண்டும் என்பது மட்டுமே தான் எங்களுக்கு எழுதப்பட்ட அந்த விதியாக இருக்கிறது. ஆகவே தமிழ் இனம் ஒன்றுபட்டால் நாங்கள் ஒரு தனித்த ஒரு சுயாட்சி கட்டமைப்பை இல்லையே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்திடமிருந்து விடுபட்டு போய் எங்களுடைய இனத்தை பாதுகாக்கிற ஒரு தனி கட்டமைப்பை தனி நாட்டை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழர் ஒன்றுபட்டால் நிச்சயமாக நாங்கள் துண்டுபடுவதை எவராலும் தடுக்க முடியாது என்பது என்னுடைய வாதம். ஆகவே ஒற்றையாட்சி இந்த சமர்ச்சி என்கின்ற விடயங்களை நாங்கள் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த போலி அரசியல்வாதிகளை நாங்கள் கலந்து இந்த மண்ணிலே இந்த அரசியலை நிச்சயமாக செய்ய முடியும். இந்த மாவீரர்களுடைய தியாகம் இன்றைக்கு 12 வேங்கிகள் இந்த இந்தோலாங்கா பேக்ட் உங்களுக்கு தெரியும், ஜூலை மாதம் 29ஆம் தேதி இவர்களுடைய மரணம் 5ஆம் தேதி வீரச்சாவு 5ஆம் தேதி அக்டோபர் மாதம், எங்களுடைய திலீபனண்ணா அவர்களுடைய வீரச்சாவு 26 செப்டம்பர் மாதம். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த காலம் இந்த தியாகங்கள் நிச்சயமாக இனத்தை வழிநடத்தும். அந்த வகையிலே தமிழ் இனம் ஒன்றுபடுகிற பொழுது நிச்சயமாக அந்த ஒன்று ஊழல் ஒரு நேர்மையான தலைமைத்துவத்தின் கீழே இடம்பெற்றே ஆகும். தன்னுடைய அனைத்து வளங்களையும் சொத்துக்களையும் உயிரையும் இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்து போன ஒரு தலைமையிலான உலகம் வியந்து பார்த்த ஒரு போராட்ட கட்டமைப்புக்குள்ளே ஒரு நிழல் அரசை கட்டி இருந்த ஒரு இனத்தினுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அத்தனை தியாகங்களை இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களும் விடுதலை போராளிகளும் புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இனம் ஒன்றுபடுகிற ஒரு அரசியலுக்காக
இந்த காலங்கள் எதிர்காலங்களிலே திறக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றையாட்சி சமஷ்டி என்கின்ற விடயங்களில் இருக்கிற இந்த ஆழமான கருத்தியலை இனப்படுகொலையிலே நாங்கள் உள்ளாகி இருக்கிற ஒரு இனம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இருக்க முடியாது என்பது சர்வதேச சட்டங்களிலே ஏற்பாடுகளாக இருக்கிற பொழுது இங்கே ஸ்ரீலங்கா அரசு தருவதைத்தான் பெற முடியும், எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த இனத்துக்கு கிடைக்கின்ற பேரம் பேசுதல் பலம் என்பது இந்த இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த நீதி அவை எல்லாவற்றையும் கிடப்பிலே போட்டுவிட்டு வெறுமனே இந்த பலவீனத்துக்குள்ள இந்த அரசியல் செய்யப்படுகிற தரப்பை நாங்கள் புறக்கணித்து இனமே இழப்பே இனியம் பலமாய் எழுவோம், இழப்பு தான் எங்களுடைய பலம், இனமாக நாங்கள் அழிந்து போயிருக்கிறோம். அது இந்த சர்வதேச சட்டங்களிலே மிக பெரும் பலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரம். அதனை நாங்கள் கொண்டு செல்கிற அரசியலை உங்களைப் போல இந்த ஊடகங்கள் நிச்சயமா ஒரு பாரிய பொறுப்பை எடுத்து செய்கிறது. நிச்சயமாக அதிலே உங்களுக்கு ஒரு பாரிய நம்பிக்கை இருக்கிறது. கஜேந்திரகுமார் தலைமையிலான எங்களுடைய இந்த அணி இந்த அரசியலை இந்த மண்ணிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் குமரப்பா, புலேந்திரன், லெப்டினன்ட் கேர்னல் தளபதிகள் புலேந்திரனுடைய பெயரையும் குமரப்பாவினுடைய பெயரையும் 89ஆம் ஆண்டுகளிலே 87ஆம் ஆண்டுகளிலே நாங்கள் உச்சரிக்கிற பொழுது எங்களுடைய மேனி சிலிர்க்கும். அந்த வகையிலே ஒரு வீரம் செறிந்த இந்த போராட்டத்தை நடத்திய மண்ணிலே அந்த விடுதலைக்கான இந்த வேங்கைகளுடைய அந்த வீர மரணங்களும் வீர அர்ப்பணிப்புகளும் மக்களுடைய இந்த இழப்புகள் வலிகளும் நிச்சயமாக வரலாற்றிலே எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கையை ஆன ஒரு செய்தியை கொண்டு வருவதற்கான போராட்ட களத்தை திறந்திருக்கிறது. அந்த வழியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணித்தால் நிச்சயமாக இந்த விடயங்களை நாங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது தியாகதேவன் திலீபன் அவர்கள் 5 கோரிக்கைகளை இந்திய அரசிடம் முன்வைத்து அந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் அவர் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். அவர் வீரச்சாவை தழுவிக்கொண்டு சரியாக 9வது நாளில் 12 வேங்கைகளும் இந்திய சதியால் வீரச்சாவை தழுவிக்கொண்டார்கள். இவர்கள் அனைவருமே தமிழ் மக்களுடைய நிரந்தரமான உரிமைக்காக தங்களுடைய சுய ஆட்சிக்காகத்தான் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்கள். ஆனால் இன்று ஆக குறைந்த ஒரு பலவீனமான அரசியலை இந்திய சதி அரசியலுக்குள் சிக்கப்பட்டு இந்த அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக அதற்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். அதற்கும் அப்பால் தற்போது இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவை தெரிவிக்கின்ற சக்திகளாகவும் சில தமிழ் சக்திகள் இருக்கின்றார்கள். அதே வேளையில் தமிழ் தேசிய அரசியலை சரியாக கொண்டு செல்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற அரசியல் இயக்கங்களை விமர்சித்தபடியே தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இதுல இப்ப நீங்க மிக ஆழமா விளங்க ஓடும். அதுதான் உண்மையில அரசியல். அதாவது இந்த இனத்துக்கு ஒரு மோசடியான வகையிலே இந்த மக்களை ஏமாற்றி, இப்ப அரசியல் என்றா இனத்துக்கு 77 வருட காலமாக நாங்கள் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தோடு அவ்வப்போது இந்த ஒப்பந்தங்களையும் செய்து அவர்கள் எந்த ஒரு உரித்தையும் தருவதற்கு சம்மதிக்காத ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் ஒரு தனித்த ஒரு நாட்டை கோரி பெறுவதற்கான சூழலிலே ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அளப்பரிய தியாகங்கள் நடந்து முடிந்து இன்றைக்கு காசாவை பற்றி பேசுகிறோம். 193 நாடுகள் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே 187 நாடுகள் அதனை இன்றைக்கு அங்கீகரித்து இருக்குன்னு சொன்னால் சாம்பல் மேடாக இருக்கிற பலஸ்தீனத்தை விட நாங்கள் மிக கொடூரமாக எங்களுடைய போராட்ட களங்களிலே கொன்றொழிக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இந்த பலவீனமான அரசியலை செய்பவர்கள் தான் எங்களை அரசியல் செய்வதாக சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தவிர்க்க விரும்புகிற மிக பயங்கரமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஈழத் தமிழினத்தினுடைய இந்த கனவு உங்களுக்கு தெரியும். இந்த தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய அந்த தியாகம் என்பது நாங்கள் நினைச்சு பார்க்கல. அந்த உலகத்திலேயே அந்த நீராகாரம் இன்றி தன்னுடைய அந்த போராட்டத்தை கொண்டு சென்ற, அதாவது விடுதலை போராட்டம் ஆயுத தூங்கி பயங்கரவாதிகள் என்று சொன்ன அதே தரப்பு தான் உலகம் வியக்கும் வகையிலே இந்த அர்ப்பணிப்பையும் செய்து தன்னுடைய இனத்துக்கான அந்த அகிம்சை வழியிலான போராட்டத்தினுடைய உச்சத்தையும் தொட்டு நிற்கிறது. ஆகவே இந்த இடங்களிலே விடுதலை புலிகளினுடைய இந்த அரசியலை தவிர்த்து நிற்கிற தரப்பை நீங்க மிக ஆழமா பார்க்க வேணும். ஏனென்றால் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை போடுகிற பொழுது நாங்கள் சுதந்திரம் அடைந்து உங்களுக்கு தெரியும் 28 வருடங்கள் கடந்து நாங்கள் ஒரு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை போடுகிறோம் என்று சொன்னால் 48, 68, 76 28 வருடங்கள் கடந்து போடுகிறோம் என்று சொன்னால் அரசியல் தலைமை சிங்கள தலைமைகள் எங்களை இந்த 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 எங்களுக்கான இந்த ஒரு அங்கீகாரத்தை எங்களுடைய தேசத்தை அங்கீகரிக்கவில்லை. ஒரு நாடு இரு தேசங்கள் என்று 51ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய திருவண்ணாமலையிலே நடந்த முதலாவது மாநாட்டிலே தான் அவர்கள் அந்த தீர்மானத்தை போட்டார். ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானமாக தமிழீழம் என்ற 76ஆம் ஆண்டிலே நாங்கள் அதனை முன்வைக்கிற பொழுது
நாங்கள் அன்றைக்கு ஒரு ஆயுத போராட்டம் இருக்கே இல்லை. ஆயுத போராட்டம் மூப்பதற்கான சூழல் இருந்தது. அவர்களுக்கு தமிழ் நீதிமன்றத்தை போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்று சொன்னால் இளைஞர்கள் மிக கொதிப்படைந்து போயிருந்தார்கள். ஆகவே அந்த வகையிலே அந்த தமிழீழ கோரிக்கையை அரசியல் தலைமை முன்வைத்ததற்கு பிறகு ஆயுத போராட்டம் ஒன்று இடம்பெற்று அது உலகத்திலே சாதிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அந்த போராட்டம் சாதித்திருக்கிற பொழுது பாதிக்கப்பட்ட தமிழ் இனத்திற்கு ஒரு ஒரு சுயாட்சியை சுயநிர்ணய உரிமையை வழங்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அந்த போராட்டம் பெற்றுக் கொடுத்திருக்கிற பொழுது இவற்றை மறைத்துக் கொண்டு புலிகளினுடைய திலீவனை காவிச்சு கொண்டா பொத்துவில்ல இருந்து நாங்கள் திலீவனாக இங்க கொண்டு வரோம். கடந்த பல வருடங்களா 23ஆம் ஆண்டு இந்த இந்த திருவண்ணாமலையிலே திலீவனாவை அடிச்ச வழக்கு இன்னும் போய்கொண்டிருக்கு. அப்ப சிங்கள பௌத்த பேரண மாதத்தினுடைய இந்த அனுரகுமார திசாநாயகனுடைய இது இந்த 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 நேரத்தில் எனக்கு 9ஆம் தேதி எனக்கு அந்த வழக்கு சாட்சியம் சொல்ல இருக்கிறது திருவண்ணாமலை கோர்ட்ல. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி, நாங்கள் 5ஆம் தேதி 4 நாட்டில் நான் அங்க அந்த கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இதே கேபினட் அமைச்சர் தான் அங்கே திலீபன் பயங்கரவாதி என்று சொல்லி வழக்கு விசாரணைகள்ல இருக்கிற பொழுது அங்கே இந்த தேர்தலை இலக்கு வைத்தும் சர்வதேச இந்த ஜெனீவா மனித உரிமை அமைப்பில் அரசுக்கு சார்பாக அரசு எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது என்று சொல்ற அந்த செய்தியை கொடுக்கறதுக்காக ஒரு கேபினட் அமைச்சர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு வருவர் அங்கே வரமுனைகிறார் என்று சொன்னால் இந்த அரசியலை நாங்கள் மிக ஆழமாக விளக்கிக் கொள்வோம். இந்த தரப்புகள், அதாவது தமிழ் தேசிய தரப்புகளாக இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஸ்ரீலங்கா அரசு எதிராளியாக பகையாளியாக எங்களுடைய எதிரியாக இருப்பது எங்களுடைய 77 வருஷ அரசியலுடைய செல்நறி. ஆனால் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலை முன்வைக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய இந்த அரசியல் தலைமை எவ்வாறு தமிழ் தேசிய அரசியலில் நிற்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சுமந்திரன் அவர்களுக்கு எதிரியாக முடியும்? அங்கேதான் இந்த அரசியலை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஆகவே இந்த இனத்தினுடைய அரசியலை கஜேந்திரகுமார் முன்வைக்கவில்லையா? இந்த இனத்தினுடைய அந்த அரசியல் விடுதலை பற்றி அல்லது இந்த இன அழிப்பு பற்றி மிக ஆழமாக அவர் பேசவில்லையா? அதை தவிர்த்து இதனை காட்டி கொடுப்பதற்கு இதை விட்டுக் கொடுப்பது சம்பந்தமாக பேசுகிறாரா? இல்ல இனத்தினுடைய அந்த அரசியலை பிரிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எப்படி இந்த தமிழ் கட்சிகள் எங்களுடைய எதிரியாக இருக்க முடியும்? சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் நேற்று தெரிஞ்சுள்ளார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று. ஆகவே இந்த இடங்களில இந்த அரசியல் என்று சொல்லுகிற இவர்கள் அந்த நிர்ணயித்துக் கொண்டிருக்கிற அரசியலினுடைய அந்த ஆபத்தை பார்க்க வேண்டும். எது அரசியலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 77 வருடம் இந்த இனம் சுமந்து வருகிற கனவுதான் அரசியலாக இருக்க வேண்டும். அப்ப சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு விடுதலைக்கான ஒரு தேசம் படைக்கப்பட வேண்டிய ஒரு அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அரசியல் அதை அரசியல் என்று கொண்டு இந்த சிங்கள அரசோடு அவர்கள் தெருவதை பெற்றுக் கொள்வதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய அரசியல் என்று, அந்த அரசியல் தான் நடத்தப்பட வேண்டிய அரசியல் என்றும், இந்த விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை காவி செல்வது என்பது வெறுமனே இந்த மக்களை உசுப்பேற்றுகிற அரசியல் என்று சொல்லி முன்வைக்க வழிகிற இந்த கருத்துல இருக்கிற ஆபத்தை நீங்க வழங்கிக் கொள்ளும். இது வெறும் உசுப்பேற்றல் அரசியல் அல்ல. இந்த அரசியலிலே அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பொறிமுறை சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இது உசுப்பேற்றல் சொன்னா இது இந்த இனம் ஒரு வாழத்தகுதி உள்ள இனமாக இருந்தால் இன அழிப்பு செய்யப்பட பொழுது அந்த இன அழிப்புக்கு எதிரான நீதியை பெற்றுக் கொள்வதற்கான விடயம் இருக்கிறது சொன்னால் அதுல என்ன உசுப்பேற்றல்? அப்ப ஒரு இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை தன்னைத்தானே ஆளுகிற சுயாட்சி கட்டமைப்புக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி உசுப்பேற்றல் அரசியலாக இருக்கும்? ஆகவே சர்வதேச சட்டங்கள் அந்த நெறிமுறைகளின் பால் ஒரு தனி நாட்டை நாங்கள் உருவாக்கி கொள்ள தத்துவத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி உசுப்பேற்றல் அரசியலாக இருக்கும்? மாறாக இதனை உசுப்பேற்றல் என்று சொல்லிக் கொண்டு இந்த 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 காட்டி கொடுக்கிற அரசியலை, இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அழிவை செய்கின்ற இந்த அரசியலை செய்கிறவர்கள் தான் மிக போலியான் இந்த மக்களை பலவீனத்துக்குள்ளே தள்ளுகிற மிக மோசமான அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு தேசத்தினுடைய கனவை தக்க வைத்துக் கொண்டு தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே தெரிவு செய்யக்கூடிய இந்த சட்ட ஏற்பாடுகளுக்குள்ளே செய்கிற இந்த அரசியல் தான் உண்மையான இந்த இனத்தினுடைய அரசியல். அந்த இனத்தினுடைய அரசியலை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறிமுறைக்குள்ளே இந்த இனத்தை கொண்டு செல்லும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய தரப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிற தரப்புகள் அனைத்துமே உங்களுக்கு தெரியும், ஒற்றுமை என்கின்ற ஒற்றை விடயத்துக்காக இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டணி என்று அனைத்து தரப்போடும் நாங்கள் இருந்தும் இன்றைக்கும் அவர்கள் இன்றைக்கு திருவண்ணாமலையிலே இந்த தமிழ் தேசிய UPRல சுத்தாத்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள், செல்வம் அடைக்கலநாதன் 13க்குள்ள இருக்கிறது, 13 தவிர வேறு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இருந்த அதிகாரங்களும் பறிக்கப்பட்ட 13க்குள்ள இந்த இனத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யார்? இந்த அனுரகுமார திசாநாயகவார். அனுரகுமார திசாநாயக இன்னும் 4 வருஷம் தான் இருக்கலாம். அதுக்கு பிறகு திரும்ப ஒற்றையாட்சி கட்டமைப்புல 3/2 பெரும்பான்மையை கொண்டு இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இன்னொரு தலைவன் வந்தால் அந்த அரசியல் மாத்திரத்துக்கு 3/2 பெரும்பான்மை இன்றைக்கு எடுத்திருக்கேன். 150 ஆசனம் JR சொன்னார். இந்த அரசியலமைப்புல ஒருத்தருக்கும் எடுக்கல, 157 ஆசனம் எடுத்திருக்கிறார். என்ன 4/3 பெரும்பான்மையை கொண்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கட்டமைப்புல அவர்கள் எந்த நிலைமையில இந்த அரசியலை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு கொண்டு வர இந்த அரசியல் தீர்வு திட்டம்
நாளைக்கு மாற்றப்படக்கூடிய அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள இந்த இனம் செல்ல முடியாது. அந்த வகையிலே தான் நாங்கள் சொல்லி வருகிறோம், எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மீளப்பெற முடியாத வகையிலே நாங்கள் தக்க வைக்கிற ஒரு அதிகாரம் இல்லையே. இந்த இலங்கை படத்திலே தமிழ் ஈழத்தினுடைய இந்த அடையாளம் இதற்காக போராட வேண்டியது அது உசுப்பேற்றல் அரசியலாக நீங்கள் சொல்லிக் கொண்டால் அந்த அரசியலை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று உண்மையிலே எங்களுடைய திலீபனண்ணாவுடைய அந்த நினைவெழுச்சி நிகழ்வை அரசியலாக்க கூடாதென்று சொல்கின்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திலீபனண்ணா அவர்கள் அரசியலின் குறியீடு, அதாவது தமிழ் மக்களுடைய அரசியலின் குறியீடாகத்தான் திலீபனண்ணா அவர்கள் இருக்கின்றார். அவர்களுடைய அரசியலை அழிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எங்களை அழித்தவர்கள் தொடர்ச்சியாக பாடுபடுகின்றார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்குள் நாங்கள் நின்று கொண்டு படியான புலிநீக்க அரசியலை செய்வதை நாங்களும் இங்கிருந்து பார்க்கின்றோம், அதை புரிந்து கொள்கின்றோம். நிச்சயமாக அது எங்களுடைய எதிரிகளுக்கு ஊன்றுகோலாக நிற்கின்றவர்களுடைய நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது. அடுத்து ராஜ்குமாரிடம் வருகின்றேன். ராஜ்குமார், அதாவது இந்த ஐநாவினுடைய வரைவிலே மீண்டும் மீண்டும் ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்தை அல்லது ஸ்ரீலங்காவினுடைய விசாரணையை நம்பி இருப்பது போன்று தெரிகின்றது அந்த அவர்களுடைய வரைவிலே. ஆனால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை, எமக்கு சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். இது சார்ந்த உங்களுடைய கருத்து, நாங்கள் இதை ஒரு சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்வதற்கு எப்படியான வகையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது? அதுக்கு முதல் தாண்டி பண்ண நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுல இந்த 13 சம்பந்தமான ஆக்கள் அந்த விஷயம் கூடுதலா அந்த ஊடகங்கள்ல ஒரே அந்த 13 பற்றி கதையும் இதான் கூடுதலா வாரது. அவருடைய பயன்மையில இந்திய அரசியல்ல இந்த கச்சத்தீவு சம்பந்தமான விஷயங்களும் மாறுது. அப்ப இதுல ஒரு 12 வயசு மதிக்கத்தக்க இந்த அரசியல்வாதிகள் கேட்டுக்கொள்ளட்டும். ஒரு 12, அதாவது இந்த 13 கேட்கிறாங்களுக்கு 12 வயசு பொடியும் தான் கேட்டா அந்த 13வது சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்ல இலங்கை நடைமுறைப்படுத்த கரைச்சு கொண்டிருக்கலாம். அவே செய்யலாம், இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மீளப்பெறலாம் அப்படி அந்த 12 வயசு பொடியும் தான் கதைச்ச கதை. அப்ப அவைக்கே அதுக்கு திரும்ப இருக்குது, இந்தியாட்டியோ இல்லாட்டி அந்த அரசியல்வாதிகளோ திரும்ப இருக்கு. அப்ப அதை பற்றி அதிகம் பேச வேணாம்னா அந்த 12 வயசு பொடியும் அப்படி கதையை சொன்னது. அதுல இயக்கம், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் கேட்டபடியாலதான் உலகம் இலங்கை அரசு பேசினது. அதை நாங்க அதோட ஐநாவுல உள்ள தீர்மானம் எங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு, இனப்படுகொலை நடந்திருந்ததுக்கு ஒரு ஆதாரம். அப்ப இந்த பிரச்சனை இருக்கு, நாங்கள் இனப்படுகொலை நிரூபிக்கணும், எதிர்காலத்தை நிரூபிக்கலாம் என்ற ஒரு ஆதாரமா அது இருக்கும். இது சார்ந்து நாங்கள் இந்த அம்மாமாரோட அதோட எங்களோட இது சார்ந்து வேலை செய்யற எங்களுக்கு அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்ற ஆட்களோட பேசி நடத்தின அவர்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பை தந்திருந்தவை. அதை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். உலகம் முன் தமிழர்களின் மரியாதை சலன் பூ போன்ற உலக ஊடகங்கள் மூலம் கடந்த 16 வருடங்கள் தமிழ் மக்கள் சந்தித்த தாக்கங்கள் உலகுக்கு வெளிப்படுத்திவிட்டன. கொலைகள், காணாமல் ஆக்கப்பட்டல், பாலியல் வன்கொடுமைகள், நிலப்பறிமுதல், குழந்தைகள் நிலை. இதனால் உலகம் நமக்கு இரக்கம் காட்டியிருப்பது ஒரு உண்மையான மாற்றம். இப்போது நாம் அதை விவேகமாக பயன்படுத்த வேண்டும். நம் புலம்பெயர் சமூகத்தினர் பல நாடுகளில் மந்திரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள் ஆகிய உயர்ந்த பொறுப்புகளை வகிக்கிறார். நம் சமூகம் கல்வி, தொழில், மருத்துவம், பொருளியல் மற்றும் வணிகத்தில் வல்லுநர்களாக கொண்டுள்ளனர். நமது மூலதனம், அறிவு, பணிகள் இவை அனைத்தும் நம் நாட்டில் மறுமலர்ச்சிக்கு உதவக்கூடியவை. எதிர்கால பாதை நாகரிகமான போராட்டம் மற்றும் தார்மீக ஒத்துழைப்பு தீர்மானத்தை எரிப்பதற்கு பதிலாக அதனை நாமும் சரியாக பயன்படுத்தி உலகுக்கு நம்முடைய நியாயத்தை சாட்சி அடிப்படையில் மற்றும் திட்டத்தை காட்டும். இப்போது நாம் 1960ஆம் ஆண்டு ஐநா நிறைவேற்றிய காலனித்துவ நாடுகள் மற்றும் மக்களுக்கு சுதந்திரம் வழங்குவது குறித்த பிரகடனம் சட்ட அடிப்படையை பயன்படுத்தியது நமது வழியை அமைத்திருக்கிறோம். மொரீஷியஸ் போல சரியான நாடுகள் ஆதரவுடன் கூடிய ஐநா நடவடிக்கைகள் வழியாக நாம் உரிமைகளை மீட்டெடுக்க புதிய வாய்ப்புகளை தோன்றும். இதற்கு பலரின் திட்டமுடன் நீடித்த டிப்ளோமசி மற்றும் சக நாடுகளுடன் கூட்டணி தேவை. அரசியல் தலைவருடனான ஒத்துழைப்பு இலங்கையில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விழிக்க வேண்டும். அவர்கள் எதிர்கால தேர்தலுக்காக மட்டுமல்ல, இன்றே மக்கள் நடுவில் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும். நம் புலம்பெயர் மக்கள் நிகழ்ச்சியின் முன்னோடிகள், அரசியல் பிரதிநிதிகள் இவர்கள் முன் செயற்பட வேண்டும்.
முடிவுரை தமிழர் போராட்டம் முடிவடைந்ததல்ல. இது உலகளாவிய முடிக்கப்படாத விடுதலை பயணத்தின் ஒரு பகுதி. நாம் கோபத்தால் அல்ல, அறிவும் மரியாதையும் ஒற்றுமையும் கொண்டு உலகை நம்ப வைக்க வேண்டும். சரியான நேரம் வந்தபோது உலக சமுதாயத்தின் ஆதரவுடன் நாம் சட்டப்பூர்வ சுயாட்சியை மீட்டெடுப்பதில் நாமே முன்னணியில் இருப்போம். இம்முறை தமிழர் புலம்பெயர் சமூகம் அறிவால், அமைதியால், நாகரிகத்தால் தமிழரின் சுயாட்சியை மீட்டெடுப்போம் என்று நாங்கள் அந்த குறிப்பை எல்லாரும் சேர்ந்து தாய்மாரோட சேர்ந்து நாங்கள் இதை சொல்லியிருந்தாங்க. நிச்சயம் எங்களுக்கு இந்த எல்லா தியாகங்களும் எங்களோட உணர்வு பூர்வமான, முக்கியமா தமிழ் தேசிய மக்களுடைய அந்த அரசியல், அதாவது தமிழ் தேசிய மக்களுடைய இல்லையா அந்த நினைவேந்தல்களும் இல்லை, எங்க எதிர்கால சந்ததிக்கு அந்த எங்களோட விடுதலை இந்த வீரங்களும் தெரியாது. அதை மறைக்கிறதுக்கு தான் இவர்கள அரசியல் நடக்குது. அதெல்லாம் அந்த 12 வயசு பொடியனே அவைக்கு சொல்லிட்டாங்க. 13 பற்றி கேட்கிறேன்னா நீங்கள் கச்சேரிவே அந்த ஒப்பந்தத்தை மீள பெறலாம் என்று அதை தொடர்பு. அதை சின்ன விஷயம், ஒரு சின்ன 12 வயசு பிள்ளைய கதைக்கிற விஷயம். அப்ப அதை பற்றி திரும்பி கதைக்கிறோம்னா நாங்களும் அதுக்குரிய களத்தை திறக்காம எங்களுக்கான தீர்வுக்கான, எங்களை விடுதலைக்கான பாதையில நாங்கள் அதற்குரிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள், அதாவது புலம்பெயர் அமைப்புகள், புலம்பெயர் மக்களோட நாங்கள் எங்களோட கட்டமைப்புகளை வலுப்படுத்தி, இருக்கிற கட்டமைப்புகளை வலுப்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த நாடுகள் ரீதியா எங்களோட தொடர்பாளர்களை மேற்கொண்டு எங்களோட அடுத்த கட்ட எங்களோட தேசத்தை கட்டி கொடுப்பதற்கான பணிகள்ல நாங்கள் முன்னகர்ந்து போகிறது எங்களுக்கு எங்களோட காலத்தின் தேவை. ஆமாம், நிறைவாக இன்னும் ஒரு கேள்வி சட்டவாளர் காண்டிமன் அவர்களிடம். அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான் சமகாலத்தில் சரியான அரசியல் நிலைப்பாட்டோடு செயற்பாட்டோடு தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற, கண்ணுக்கு தெரிந்த ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கின்றது. ஆனாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த மட்டிலே அவ்வப்போது கொள்கை பிறந்தவர்களோடு தொடர்ச்சியாக கருத்து மோதல்களோடு இடம் பிடித்து வருவதாக சில குற்றச்சாட்டுகள் ஆதரவாளர்கள் ஊடாக முன்வைக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னோக்கி நகர்த்தி செல்வதிலே குறியாக இருக்க வேண்டுமே தவிர, ஒருபோதும் இப்படியான எதிரிகளுடைய நிகழ்ச்சியினருக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றவர்களோடு நாங்கள் முரண்பட்டு கொண்டு நேரத்தை விரயமாக்க வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து எப்படி அமைகின்றது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை நாங்கள் இந்த கேள்வி இதுல விரைவில் என்று சொல்ல இந்த கலந்துரையாடல் இந்த நிகழ்வு பூரணப்படுத்தப்படாது. இந்த கேள்விக்கு உண்மையில ராஜ்குமாரும் இந்த கேள்வி நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை, இந்த இனத்தினுடைய அரசியலை தலைமையேற்கிற பொழுது 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து வெளிகிற பொழுது இந்த இனத்தினுடைய படு தோல்வியான ஒரு அரசியலை சுமந்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு தனக்கு ஏற்படும் என்பதை நம்பித்தான் அந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். ஒரு சாம்ராஜ்யமாக கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய வெளிவிவகாரங்களுக்கான ஒரு இணைப்பாளராக யோசப் பராசிங்கமோடு இளம் வயதிலே இணைந்து கொண்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய போராட்டத்தினுடைய தலைவர், தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய வழிநடத்திலே உருவாகி வந்த ஒருவர். மற்றவர் தமிழீழ தேசிய மாணவர் பேரவையினுடைய தலைவராக இருந்த செல்வராஜா கஜேந்திரன். உங்களுக்கு தெரியும், பொங்கு தமிழ் போன்ற விடயங்களை ஒரு போராட்டத்தை சாத்தியமான வகையிலே நகர்த்தக்கூடிய இந்த தலைமைக்கு தான் இந்த இனத்தினுடைய அரசியலினுடைய வலியும் வேதனைகளையும் தெரிந்து 2010ஆம் ஆண்டு நாங்கள் தோற்றாலும் அவமானப்பட்டாலும் வேதனைகளை சுமந்தாலும் பரவாயில்லை, இந்த இனத்திடம் உண்மையான அரசியலை நகர்த்த வேண்டும், அதனை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும், எதிர்வரும் காலங்களிலே இந்த இனம் தொடர்ந்து போராடுவதற்கான ஒரு காலநிலையை நாங்கள் திறந்துவிட வேண்டும் என்று பெருத்த அவமானங்களோடும் சுமைகளோடும் தான் இந்த இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள். நான் பல இடங்கள்ல ராஜ்குமாரும் பார்த்திருப்பார். செல்வராஜா கஜேந்திரன் மட்டும் தனித்து ஒரு கொடியை பிடித்து கொண்டு பிரதேச செயலகங்களுக்கு முன்னாலே காணி அபகரிப்புக்காக நின்ற இடங்கள் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இப்படித்தான் இந்த 15 வருடங்களும் கடத்தப்பட்டு வருகிற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த 157 ஆசனங்களோடு இந்த திசை காட்டி ஆட்சிப்பிடம் ஏறி இருக்கிறது. மிக போலியான, மிக பொய்மையான அரசியல் வாக்குறுதிகளோடு இந்த பதவியில் ஏறி வந்து 2 கட்சி அரசியல் ஆட்சி முறையில சிங்கள பேரினவாதம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டு இருக்கிறபடியா, சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய சிங்கள அந்த பொருளாதார கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கிறபடியால் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் என்று சொல்லி இந்த போலியானவர்களிடம் மிக மோசமான இனவாதிகள், பயங்கரவாதிகளிடம் இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், 3/2 பெரும்பான்மை என்றால் பாராளுமன்றத்தில் சட்டத்தை தலைகீழாக மாற்றுகிற அதிகாரத்தை இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் அவர்களுக்கு வழங்கி இருக்குது. கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கூட வழங்கவில்லை.
சரிதானே? அப்ப அரசியல் அமைப்பை தலைகீழாக மாற்றலாம். மற்றது 51% தான் சர்வஜன வாக்கெடுப்பு போனால் 51% என்று சொன்னால் சிங்கள பெரும்பான்மை மட்டும் காணும் அவர்களுக்கு இந்த 51% எடுக்கிறது. ஆகவே ஒரு அரசியல் அமைப்பு ஒன்று வேற இருக்குது. அப்ப அதை தடுக்கிற என்று சொன்னால் வடகிழக்குல இப்ப 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதுல உங்களுக்கு தெரியும் இந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இனவாத இந்த இன அழிப்பு செய்த ஜேவிபி என்ற திசை காட்டிட்ட போயிருக்கு. யாழ்ப்பாணத்துல 3, இப்படியே வன்னியில 2, இப்படியே பார்த்தா 8 உறுப்பினர்கள் அங்க இருக்க பொழுது வெறும் 11 பேர் தான் இங்கால இருக்கிறோம். அப்ப வடகிழக்குல பெரும்பான்மை 19ல 10 பேர் நாங்கள் அந்த வர இருக்கிற அரசியல் அமைப்பை எதிர்த்தே ஆக வேணும், ஆக குறைஞ்சது தமிழ் மக்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை ஏற்கவில்லை என்று சொல்லுவதற்கு பாராளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மையில இந்த அரசியல் சட்டம் நிறைவேற்றப்படுகிற பொழுது வடகிழக்குல நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு போயிருக்கிறோம் என்று பாருங்க. இந்த மோசமான நிலைமையை வடகிழக்குல இருக்கிற 19 பேர்ல ஆக குறைஞ்சது 10 பேர் பெரும்பான்மையா, 19 பேரும் சொல்ல வேண்டிய ஒரு சூழல்ல வடகிழக்குல நாங்கள் இப்ப பெரும்பான்மையை பார்க்கிறோம். 10 பேராவது இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனித்தே கஜேந்திரகுமார் மட்டும்தான் விடப்பட்டிருக்கிறார். அங்கால செல்வம் அடைக்கலநாதன் வன்னியில, மற்றது 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள். அப்ப இங்கு தமிழ் தேசிய தரப்புல இருப்பதாக சொல்லுகிறவர்கள் இந்த 5 வருஷ அரசியலையும் ஒரு அரசியலமைப்பை வருகின்ற ஒற்றையாட்சி கட்டமைப்பு வர இருக்கிற அபாயத்தை தடுக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்துல கஜேந்திரகுமார் இந்த கொள்கையை வச்சுக்கொண்டு நான் சேரமாட்டேன் என்று இருக்கிறதா, இல்லை இந்த கொள்கையை வச்சுக்கொண்டு இந்த கொள்கையை முன்தள்ளி இந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் பலவந்தமாக சரி இந்த கஜேந்திரகுமார் சொல்ற அரசியலுக்கு அவர்களை தள்ளி இந்த 10 பேருமாக அந்த 8 பேரும் தமிழர்களாக இருந்து கொண்டு சிங்கள இந்த திசைகாட்டியோடு சேர்ந்து வாக்களிச்சு இந்த அரசியலமைப்பை கொண்டு வர முனைகிற பொழுது 10 பேருமாக செல்வம் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 8 தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களாக 10 பேரும் நிராகரிக்கிற இந்த அரசியலை கஜேந்திரகுமார் செய்தே ஆக வேண்டும். அப்ப எங்களுடைய மத்திய குழுவுல கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னார்கள், தயவு செய்து நீங்கள் எனக்கு ஒரு அனுமதியை தர வேண்டும், இந்த இனத்தை நான் அழிச்சு போட்டு போறதுக்கு தலைமை தாங்கிறாரு, நான் ஒரு அரசியல் எடுக்கிறேன்னா 5 வருஷம் இனி மிக ஆபத்தான கட்டத்துக்கு இருக்கிறோம், நான் தனியே இந்த அரசியலை செய்வேன் என்று சொன்னால் 8 பேருமாக சேர்ந்து தமிழரசு கட்சியும் ஜேவிபியோட சேர்ந்து இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வரதை செய்து முடிச்சிடும். அதுக்கு பிறகு 48ல நாங்கள் வாக்களிக்க இல்லை, 72ல வாக்களிக்க இல்லை, 78ல வாக்களிக்க இல்லை, இறமை எங்களோட தான் இருக்கு என்று சொல்லி கொண்டு வர இந்த அரசியல் எல்லாமே தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அங்கீகாரத்தோடு முடிவுக்கு வந்துவிடும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய இறமை பற்றி பேச இயலாது, நாங்களாக ஒப்புக்கொண்டு இந்த அபாயத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடுவோம். ஆகவே இந்த வடகிழக்கு இணைந்த தாயகம் சுயநிர்ணய உரிமை எல்லாம் பேசி மக்கள்கிட்ட வாக்கு கேட்ட இந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒன்றிப்புக்கு அதுதான் வீடு விட தலைவர் கஜேந்திரகுமார் சிவஞானத்தின் வீட்டை கதவை தட்டினார். இவருடைய பேச்சுவார்த்தைகளோட நான் சுமந்திரனோட சத்தியலிங்கத்தோட பேசிக்க நான் நேரடியாக இருந்தேன். அதே போல இந்த செயலாளரும் நானும் சென்று சித்தார்த்தனுடைய வீட்டிலே இந்த அரசியலுடைய அபாயங்களை சொல்லி இருந்தோம். இவர்கள் இந்த அபாயத்தை விளங்கி கொண்டாவது இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று. ஆனால் மிக போலியான ஒரு ஒத்துழைப்புக்குள்ளேதான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது இப்ப மிக தெளிவான ஒரு செய்தி. தமிழ் தேசிய பேரவை ஒரு ஒழுங்குமுறைகளை இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து. ஆனால் இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்று சொல்லுகிற ஜனநாயக கூட்டணி, மன்னிக்கவும், இந்த தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகிற இந்த சங்கினுடைய வேட்பாளர்கள் மிக மோசமான ஒரு அரசியலை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதுல மிக ஆழமான விஷயம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கஜேந்திரகுமார் 5 வருடங்களுக்கான தெரிவு அனுரகுமாராவுக்கு இன்றைக்கு 2 தேர்தல்களையும் வெற்றி பெற்று சட்டம் உண்ட நேற்று இன்றைக்கு பேப்பர்ல பார்ப்பீங்கள் இந்த அரசியலமைப்பு வேலை திட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப திடீரென்று வெறும் பாராளுமன்றத்துக்கு அன்றைக்கு வாக்கெடுப்புக்கு விட்டா முடிச்சது கதை. அப்ப அந்த அரசியலுடைய அபாயத்தை இன்றைக்கும் நான் 7 கூட்டம் ஒன்றை முடிச்சுட்டு தான் இப்ப கொண்ட வாரன். தீர்வில புரேந்திரனையும் குமரப்பாவையும் கொண்டாட வேண்டிய பொறுப்பு கஜேந்திரகுமாருக்கு மட்டுமா இருக்கு. இந்த மண்ணில விடுதலை புலிகள் தளபதிகளை கொண்டாட முடியாத ஒரு சட்டத்தை ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு சொல்லி கேட்கிற அந்த அபாயங்களோட இந்த போராட்டத்தை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த போராட்டங்கள்ல நின்று வருகிறோம் என்று சொன்னால் இந்த அபாயத்தை வழங்கி கொண்டுதான் இந்த அரசியல் இவர்களை நம்பி அல்ல, இந்த மக்களினுடைய ஒரு எழுச்சியின் மூலமாக 8 தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த அரசியலமைப்பை எதிர்க்க வைக்கிற ஒரு அரசியலை செய்ய வேண்டும். வன்னி பெருநிலப்பரப்புல செல்வம் அடைக்கலநாதனை இந்த அரசியலமைப்பை எதிர்க்க வைக்கிறதுக்கு அந்த மக்கள் தயார்பட வேண்டும் என்று நாங்கள் 7 குருநகர்லையும் இன்றைக்கு 2 கூட்டங்களை மக்கள் சந்திப்புகளை செய்து போட்டுத்தான் வரோம். ஒரு தேர்தலில் கடந்த இன்றைக்கு நீங்க பல நாட்களாக பார்த்தீங்கள், ஜெனிவாவில இருந்து வந்து
கஜேந்திரகுமார் இந்த அபாயத்தை விளங்கிக் கொண்டு இந்த 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 மக்கள் எந்த மக்கள் வாக்களித்தார்களோ அந்த மக்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் செல்வம் அடைக்கல்நாதனையும் ஒரு வழிக்கு கொண்டு வருகிற அரசியலை செய்ய வேண்டும், இல்லையே இந்த இனம் அழிந்துவிடும் என்கின்ற வகையிலே இந்த அரசியல் முயற்சியை எடுத்தார். இன்றைக்கு மிக தெளிவான செய்தி எங்களுக்கு மீளவும் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த இந்த காட்டிக் கொடுக்கிறவர்களுடைய இந்த அரசியலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சந்திப்புகளை செய்ய வேண்டும். ஆகவே இது ஒரு தனித்த அமைப்பு, இது கஜேந்திரகுமார் இவர்களுடைய அரசியல் செல்லுபடியாகாது என்று சொல்லுகிற இந்த அபாயங்களை தாண்டி இந்த அரசியலை நாங்கள் இந்த மண்ணிலே செய்தாக வேண்டும். கஜேந்திரகுமாரை பலமாக்க வேண்டும், பலமடைய செய்ய வேண்டும். ஆகவே கஜேந்திரகுமாருடைய இந்த கடந்த கால சந்திப்பு உங்களுக்கு தெரியும். நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முதலே பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடைய மக்கள் எங்களுக்கு ஆணைய தெரியல. நாங்கள் சொன்ன 18 ஆசனங்களை எங்களுக்கு தாங்குவோம். ஒற்றை ஆசனத்தோட இருந்த 2 ஆசனங்கள்ல ஒரு ஆசனமும் இல்லாமல் ஒரு தனித்த ஆசனத்துக்கு விட்டதுக்கு பிறகு இந்த மக்களை எங்களுக்கு சுலபமாக வெறுத்துட்டு போகலாம். இன்றைக்கு நாங்கள் ஒரு தேர்தல் இல்லாம மக்களை சந்திக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆனால் ராஜ்குமார் அவர்கள் சொல்வது போல இந்த மக்களுடைய எங்களுக்கு இந்த மக்களுக்கு இந்த அரசியல் பணியை செய்ய முடியாமல் வீட்டில் இருக்க முடியாமல் என்று சொன்னால் இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அதுவரையில இன்னும் ஒரு அரசியல் தலைமைத்துவம் இதுல அந்த அரசியலை கையில் எடுக்கிறவர்கள் இந்த அரசியலை நகர்த்துகிற பொறுப்பு எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வெகுவாக உணர்கிறோம். ஆகவே இந்த மண்ணிலே நிச்சயமாக உங்களுடைய கனவு, எங்களுடைய கனவு, ராஜ்குமாரனுடைய கனவு அனைத்தும் சேர்ந்து ஈழத்தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த கனவாக நீங்கள் வேரோடு ஒடுங்கப்பட்டு நோர்வேல இந்த முரசம் மாலனியை தமிழ் முரசம் மாலனியை எப்படி நடத்துகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒற்றை பணத்தை பெறாது உங்களுடைய தொழில் முயற்சிகளோடு இருந்து கொண்டு இந்த வானொலி நிலையங்களை நடத்தி இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு சேர்க்கிற வழி நிச்சயமாக இந்த இனத்துக்கான விடிவை பெற்று தரும். அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தியாகம் இந்த இனத்தை சரியாக வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு செல்லுகிறோம். நிச்சயமாக இந்த இந்த விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய அனைத்து தியாகங்களையும், அனைத்து இழப்புகளையும், அனைத்து வழிகளையும் சுமந்து நிற்கிறோம் இனமாக. இந்த இந்த தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் இருக்கிற இந்த புல்லுரிமைகளை நாங்கள் இனங்கண்டு கொள்ளுகிற இனங்காட்டி கொடுக்கின்ற இந்த அரசியலை இந்த மண்ணிலே செய்தாக வேண்டும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு கஜேந்திரகுமார் இறுதியாக எடுத்த முயற்சியிலையும் இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கஜேந்திரகுமார் அந்த அரசியலை ஆரம்பித்து விட்டார், மக்களோடு இந்த அரசியலை பரிமாறிக்கொள்ளுகிற அரசியல். ஆகவே கஜேந்திரகுமாருக்கு 1000 காரணம் இருக்கு இந்த அரசியல்ல இருந்து விலகி இருக்கிறதுக்கு. ஆனால் ஒற்றை காரணம் மட்டும்தான் அவரை இந்த அரசியலை நிப்பாட்டி வச்சிருக்கிறார் என்று சொன்னா இந்த ஈழத்தமிழினத்தினுடைய கனவு அந்த வேணவா வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் இந்த களங்களிலே இந்த அரசியல் தலைமை கடமையாற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆதரவோடு இந்த தமிழ் இனத்தினுடைய ஆதரவோடு இந்த மண்ணிலே அந்த அரசியல் நிச்சயம் நிகழ்ந்தேறும் என்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக, அதாவது தமிழ் மக்களுடைய ஆழமான அரசியலை சரியாக புரிந்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் நிலைப்பாட்டிலே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது தமிழ் இனத்தினுடைய உறுதியான அரசியலில் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களை அழிப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் எங்களுக்கு எதிரான சக்திகள் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். இவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த காலகட்டத்தில் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. அப்படித்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பயணிக்கின்றது. ராஜ்குமார் கூட இந்த போராட்டத்தை வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டத்தை மிகுந்த சவால்களுக்கு மத்தியில் தான் தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டிருக்கின்றார். அந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அதற்கும் முழுமையான ஆதரவுகள் உலக தமிழ் மக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற வேண்டும். காரணம் அது தமிழின் அழிப்பின் சாட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேளை இந்த நீங்கள் ராஜ்குமார் அவருடைய விடயம் சொன்னபடியா நான் நிச்சயமாக சொல்லியே ஒரு ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த காணாமல் வடகிழக்கு காணாமல் போடும் அமைப்பில் இருக்கிற அந்த அம்மாமார்களை சந்தித்தால் நிச்சயமாக ஒரு பாரிய மன வேதனையை நாங்கள் பார்க்கிற ஒரு சூழல் இருக்கும். நாளையான் தினத்துக்கு அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கான பிரச்சனைகள் என்ன என்ற ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கக்குள்ளேதான் அந்த பொட்டிலே வந்து ஏனையின் வீதியிலே அந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து 3000 நாட்களை கடந்து இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த மனதிலே இருக்கிற ஓர்மம். இன்றைக்கு அனைத்து தரப்புகளாலும் உதவிகள் நிறுத்தப்பட்டு நிவாரணங்கள் நிறுத்தப்பட்டு இந்த போராட்டத்தை முடக்குவதற்கான சதிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற பொழுதும் இந்த போராட்டத்தை அவர்கள் துணிந்து நின்று செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வெறும் சோற்றுக்காக நின்றவர்கள் அல்ல. இந்த இடத்தினுடைய சுதந்திரத்துக்காக தங்களுடைய குடும்பங்களிலே தியாகங்களை கொடுத்து பிள்ளைகளை காணாமலாக்கி அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற அந்த கனவும் ஓர்மமும் நான் நினைக்கிறேன் விலை மதிக்க முடியாது. எங்களை
வழிநடத்துகிற வகையில கூடி இந்த போராட்டம் தான் எங்களுடைய இந்த வழிகாட்டலுக்கும் அல்லது எங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கிற ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அம்மாமார்கள் தங்களுடைய குழந்தைகளை, உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அந்த ஆண் பிள்ளை இருந்திருந்தால், அல்லது குடும்ப தலைவன் இருந்திருந்தால், அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு 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 வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு சுமந்து இந்த போராட்டங்களுக்கு நின்றிருக்கலாம். ஆனால் அந்த இடங்கள்ல அதுவும் இல்லாத வகையிலே ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல, ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள, ஒரு பொருளாதாரம் நலிவடைந்த மிக மோசமான சூழல், போராட்டம் கைவிடக்கூடிய அனைத்து விடயங்களும் அங்க இருக்கிற ஒரு சூழல்ல இந்த போராட்டத்தை தக்க வைக்க இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த மன ஓர்மமும் எங்களுடைய போராட்டங்களையும் வழிநடத்துகிறது என்றும், இந்த இடத்திலே இந்த ராஜ்குமார் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற அந்த மன வலிமையை உண்மையிலேயே நாங்கள் மனப்பூர்வமாக வழங்கிக் கொள்கிறோம். அந்த வகையிலே இந்த போராட்டம் தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும். அந்த போராட்டம் ஒன்று மட்டுமே தான் அந்த உயிரோட்டத்தை இந்த போராட்டத்துக்குள்ளே என்றும் நுழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல நான் சுட்டியாக வேண்டும். நல்லது. இதுவரைக்கும் இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை தமிழ் முரசம் வானொலி கூடாக தெரிவித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருவருக்கும். நன்றி மெனோ அவர்களே, நன்றி தமிழ் முரசம் வானொலியுடைய நிலவரம் நேயர்களுக்கு நன்றி. நன்றி ராஜ்குமார். நன்றி காண்டிவன, நன்றி பண்ண, நன்றி தமிழ் தேசிய உணர்வாளர்களை, நன்றி. நன்றி, வணக்கம். நிலவரம். உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம்.